ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நேரத்தையும் இந்த ஆராதனையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாகிய எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் தகப்பனே இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் பிரயாசப்படுகின்றோம். பூமியின் தாழ்விடங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் தகப்பனே உம்மை பார்த்து ஆராதிக்க, ஆவியோடும் உண்மையோடு கூட ஆராதிக்க தகப்பனே நீ தந்த கிருபை இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய ஆலய ஆராதனையை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையிலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆலய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாய் உமக்கு உகந்த ஆராதனையாய் இருக்க கிருபைதாரும். இந்த வேளையிலும் உம்முடைய பந்தியிலே சேரும்போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற உன்னதமான நாமத்தினாலே மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாமம் உயர்த்துவேனே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவனீரே, மீட்க வந்தேன் மகிழ்ந்திடுவேனே. பாதை
சியோனே